மஹிந்திரா நிறுவனம் அவங்களுடைய கார்களுக்கு மறுபடியும் விலையை உயர்த்திருக்கிறது. இன்னோவா ஹைக்ராஸோட புக்கிங்கை எதற்காக ஸ்டாப் பண்ணிருக்காங்க, கியா செல்டோஸ்க்கு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிற கலர் ஆப்ஷன்ஸ் மற்றும் ஃபார்ச்சுனருக்கு போட்டியா நிசான் நிறுவனம் கம்ப்ளீட்டா இம்போர்ட் பண்ண போற புதிய எஸ்யூவி அப்படின்னு கடந்த வாரம் பல விஷயங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில நடந்து முடிஞ்சிருக்கு. கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். நிசான் நிறுவனம் அவங்களுடைய பாப்புலரான எஸ்யூவியான மேக்னெட்டுக்கு கீசா எடிஷன் அப்படின்னு கடந்த வருடம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கை பேஸ் பண்ண இந்த காரோட ஸ்பெஷல் எடிஷன் 1 இயர் அனிவர்சரியை செலிப்ரேட் பண்றதுக்காக கீசா ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்கிற புதிய வேரியண்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. டோபோ பெட்ரோல் இன்ஜினோட சிவிடி ஆப்ஷனோட 9.84 lakhsக்கு இந்த புதிய காரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. பெரிய 9 inch டச்ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே, JBL சோர்ஸ் பண்ணப்பட்ட மியூசிக் சிஸ்டம், ரியர் கேமரா அப்படின்னு டாப் ஆஃப் த லைன் ஃபீச்சர்ஸோட இந்த காரை கொடுத்திருக்காங்க. மெக்கானிக்கலி எந்த விதமான சேஞ்சஸும் இல்ல. கடந்த வருடம் லான்ச் ஆன கீசா ஸ்பெஷல் எடிஷன் போலவே இந்த வருடமும் பிரீமியம் ஃபீச்சர் அக்சசபிள் பிரைஸ் பாயிண்ட்ல கொடுக்கிறது தான் நிசானோட நோக்கம் அப்படின்னு அந்த நிறுவனத்தோட மேனேஜிங் டைரக்டர் தெரிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கியா கார்னிவல் இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆக போற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இதை கன்ஃபார்ம் பண்ற வகையில இந்த ஃபேஸ் லிஃப்டட் கியா கார்னிவல் இந்தியால ஃபர்ஸ்ட் டைமா எந்த விதமான கேமோஃப்ளேஜும் இல்லாம வெளிவந்திருக்கு. எக்ஸ்டீரியர் குளோபல் மார்க்கெட் போலவே எல் ஷேப் LED DRLs, அக்ரெசிவான ஃப்ரண்ட் கிரில் மற்றும் லிமோசைன் பாடி ஸ்டைல் அப்படின்னு குளோபல் கியா கார்னிவலை இந்தியாவுக்கும் கொடுத்திருக்காங்க. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் 12.3 inch பெரிய டிஸ்பிளேஸ் மற்றும் கியா நிறுவனத்தோட கம்ப்ளீட் ஃபீச்சர் செட்டை இது ஒரு ஃபிளாக்ஷிப் மாடல் அப்படிங்கிறதுனால கொடுத்திருக்காங்க. என்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் குளோபல் லெவல்ல 3.5 லிட்டர் V6 பெட்ரோல் இன்ஜின் இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின் தான் கொடுப்பாங்க. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் லான்ச் பிரைஸ் 30 லட்சம் ரூபாயில இருந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மாருதி சுசுகி நிறுவனம் அவங்களுடைய EWX ஸ்மால் EVயை இந்தியால பேட்டன் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே 2023 டோக்கியோ மோட்டார் ஷோல ஜாப்பனீஸ் மார்க்கெட்ல இந்த காரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க. கிட்டத்தட்ட எஸ்பிரஸோ சைஸ்ல இருக்கு இந்த மாருதி EWX அஃபோர்டபுள் எலக்ட்ரிக் கார் செக்மெண்ட்ல டாடா பஞ்சுக்கு போட்டியா வலம் வர இருக்கு. இன்டீரியர் மற்றும் டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன் இதுவரைக்கும் ஃபுல்லா வெளிவரல. பட் மாருதி சுசுகி தரப்புல இருந்து 230 இருந்து 260 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு தகவல் வெளியிட்டு இருந்தாங்க. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் EV மார்க்கெட்ல இன்னுமே மாருதி சுசுகி புதிய கார்களை வெளியிடாம இருக்காங்க. ஆனா 6 மாத காலத்துக்குள்ள அடுத்தடுத்து மிட் சைஸ் SUV மற்றும் என்ட்ரி லெவல் SUV செக்மெண்ட்ல எலக்ட்ரிக் கார்களை லான்ச் பண்ணவிருக்காங்க. இந்த EWX பேரை இந்தியால ட்ரேட்மார்க் பண்ணிருக்கிறது இந்த நியூஸை மேலும் உறுதிப்படுத்துது. மஹிந்திரா நிறுவனம் அவங்களுடைய XUV 700க்கு புதிய வேரியன்ட்ஸை ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. அதுல ஒரு பகுதியா AX5 செலக்ட் அப்படின்னு புதிய வேரியண்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த 7 சீட்டர் கார்ல 16.89 lakhsக்கு ரெகுலரான AX5 கம்பேர் பண்ணும்போது 1,60,000 ரூபாய் வரைக்கும் கம்மியா இருக்கு. உங்களுக்கு அலாய் வீல்ஸ் தேவையில்லை, ஆனா பேனரோமிக் சன்ரூஃப் போன்ற விஷயங்கள் வேணும் அப்படின்னா இந்த AX5 செலக்ட் வேரியன்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அமையும். 10.25 inch டிஸ்பிளே, புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப், வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே, 6 ஸ்பீக்கர், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORVMs இந்த AX5 செலக்ட் ஆப்ஷன்ல கிடைக்குது. 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் மற்றும் 2.2 லிட்டர் டீசல் இன்ஜினோட டிஃபரண்ட் ஃபீச்சர் செட்டோட இந்த AX5 செலக்ட் ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ரெகுலரான AX5 அளவுக்கு பட்ஜெட் இல்ல, ஆனா 1 லட்சம் ரூபாய் குறைவான பட்ஜெட்லயே ஒரு புதிய வேரியண்டா இந்த காரை கொடுத்திருக்காங்க. மாருதி சுசுகி நிறுவனம் அவங்களுடைய ஃப்ராங்ஸ் SUVக்கு புதிய வேரியன்ட்ஸை லான்ச் பண்ணிருக்காங்க. டெல்டா பிளஸ் ஆப்ஷன் அப்படிங்கிற புதிய வேரியண்ட்டை லான்ச் பண்ணிருந்தாங்க. பட் இந்த வேரியன்ட் லான்ச்சுக்கு பிறகு சிக்னிபிகன்ட் சேஞ்சா அவங்க ஸ்பேர் வீல புதிய வேரியன்ட்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. இதற்கு பதிலா டயர் ரிப்பேர் கிட்ட ஸ்டாண்டர்டா எல்லா ரேஞ்ச்லயும் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்பேர் வீல் கேரியர் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அது ஒரு அக்சசரி ஃபிட்மெண்டா கொடுக்கப்படுது. சோ நீங்க மாருதி சுசுகி ஃப்ராங்ஸ் புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கார்ல ஸ்பேர் வீல் கேரியர் டிஃபால்ட்டா வருதா இல்ல அக்சசரி ஃபிட்மெண்டா அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மஹிந்திரா நிறுவனம் அவங்களுடைய பாப்புலரான தார் SUVக்கு புதிய கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே இந்த கார்ல இருக்கிற கலர் ஆப்ஷன்ஸ் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். இப்போ டீப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற புதிய கலர் கொடுத்திருக்காங்க. இது ஒரு ப்ராப்பரான ஆஃப் ரோட் கார் அப்படிங்கிறதுனால இந்த டீப் ஃபாரஸ்ட் கலர் ரொம்பவே சூட்டபிளா இருக்கு. இதன் மூலமா 6 எக்ஸ்டீரியர் கலர் ஆப்ஷன்ஸ்ல வருது மஹிந்திரா தார். ரெட் ரேஜ், டீப் கிரே, எவரெஸ்ட் ஒயிட், ஸ்டெல்த் பிளாக், டெசர்ட் ஃபியூரி மற்றும் டீப் ஃபாரஸ்ட் அப்படின்னு 6 டிஃபரெண்டான கலர் ஆப்ஷன்ஸ்ல வருது. ரியர் வீல் டிரைவ் மற்றும் 4 வீல் டிரைவ் ஆப்ஷன்ல டிஃபரெண்டான இன்ஜின் செட்டப் போல இந்த காரை வாங்க முடியும். நிசான் நிறுவனம் மேக்னெட் தவிர எந்த காரும் இல்லாம இந்தியால விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா 4th ஜெனரேஷன் எக்ஸ்ட்ரேல இந்தியால கூடிய விரைவில் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. இந்தியாவுக்காகவே பல கார்களை ஏற்கனவே ரெடி பண்ணிட்டு இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரேல கம்ப்ளீட்லி இம்போர்ட்டட் வெஹிக்கிளா லான்ச் பண்ண போறாங்க. ஜூலை இறுதிக்குள்ள இந்த காரை எதிர்பார்க்கலாம். இதுல முக்கியமான அம்சமா 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், 204 HP மற்றும் 305 நியூட்டன் மீட்டர் டார்க்கோட வரும். இந்த செக்மெண்ட்லயே ரொம்பவே பவர்ஃபுல் காராவும் இந்த கார் அமைவிருக்கு. CBU ரூட்ல வரதுனால வெறும் 2500 கார்கள் மட்டும் இந்தியால லான்ச் பண்ணவிருக்காங்க. பெட்ரோல் லவர்ஸ் மற்றும் பவர்ஃபுல்லான SUV விரும்புறவங்க இந்த கார் CBU ரூட்ல வரதுனால அதிக விலை இருந்தாலும் கொடுத்து வாங்குவாங்க. கிட்டத்தட்ட ஃபார்ச்சுனர் மற்றும் கோடியாக் பிரைஸ் பாயிண்ட்ல இந்த எக்ஸ்டைல் வரவிருக்கு.
40 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் இந்த காரோட பிரைஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மஹிந்திரா நிறுவனம் அவங்களுடைய 3 கார்களுக்கு விலை உயர்வு செஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்களுடைய தார் எஸ்யூவிக்கு 10,000 ரூபாயிலிருந்து 14,000 ரூபாய் விலை உயர்வு செஞ்சிருக்காங்க. இதன் காரணமா புதிய மஹிந்திரா தாரோட ரேஞ்ச் 11.3 லட்சத்துல இருந்து 17.6 லட்சம் வரைக்கும் இருக்கு. ஸ்கார்பியோ எண்ணுக்கு 25,000 ரூபாய் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது அக்ராஸ் த வேரியன்ட் பொருந்தும். அண்ட் மஹிந்திரா பொலிரோ நியோவுக்கு 14,000 ரூபாய் விலை உயர்வு செஞ்சிருக்காங்க. பொலிரோ நியோ இப்போ 9.94 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டாப் எண்ட் வேரியன்ட்ஸ்க்கு இந்த விலை உயர்வு காரணமா மஹிந்திரா ப்ராடக்ட்ஸ் இன்னுமே அதிகமான விலைக்கு விற்பனை ஆகுது. டொயோட்டா நிறுவனம் அவங்களுடைய லேட்டஸ்ட் இனோவா ஹைக்ராஸ்ல ZX மற்றும் ZX ஆப்ஷனல் அப்படிங்கிற டாப் எண்ட் வேரியன்ட்ஸோட புக்கிங்ஸ் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 31 லட்சம் ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வர இந்த காருக்கு எக்கச்சக்கமான டிமாண்ட் இருக்கு இந்தியன் மார்க்கெட்ல. வெயிட்டிங் பீரியட் 14 மாதங்களுக்கு மேல போறதுனால டெம்பரவரியா இந்த டாப் அண்ட் வேரியன்ட்ஸோட புக்கிங்ஸ் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. நார்மல் பெட்ரோல் இன்ஜினுக்கு இன்னுமே புக்கிங்ஸ் இருக்கு. ஆனா இந்த காரோட வெயிட்டிங் பீரியட் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வரைக்கும் போகுது. இந்தியால சிட்ரோயின் நிறுவனம் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளா இருந்தாலும் எந்த விதமான பெரிய சேல்ஸ் வால்யூமும் அச்சீவ் பண்ணல. இந்த சேல்ஸ் வால்யூமை பூஸ்ட் பண்றதுக்காக மகேந்திர சிங் தோனியை சிட்ரோயின் நிறுவனத்தோட பிராண்ட் அம்பாசிடரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங் எ நியூ டீம் அப்படின்னு மகேந்திர சிங் தோனியோட அபிஷியல் Facebook பேஜ்ல இந்த காரோட பிராண்ட் அம்பாசிடரா மாறியிருக்காரு. கியா நிறுவனத்தோட நம்பர் 1 செல்லிங் ப்ராடக்டான செல்டோஸ்க்கு லாஸ்ட் இயர் மேஜர் அப்டேட் கொடுத்தாங்க. பட் இந்த காரோட என்ட்ரி லெவல் வேரியன்ட்டுக்கு வெறும் சில்வர் மற்றும் ஒயிட் கலர் தான் இது வரைக்கும் அவைலபிளா இருந்தது. இப்போ இம்பீரியல் ப்ளூ, ஆலிவ், ரெட், கிரே, பிளாக் மற்றும் சில்வர், இது கூடவே ஒயிட் அப்படின்னு எல்லா கலர் ஆப்ஷன்லயும் நீங்க பேசிக் வேரியன்ட்லயே பெற முடியும். அதாவது HDE வேரியன்ட்லயே நீங்க எல்லா கலர் ஆப்ஷன்ஸையும் பெற முடியும். இதன் காரணமா கலர் ஆப்ஷன் இல்லாததுனால மற்ற பிராண்டுக்கு போற பையர்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும். சோ கார் இண்டஸ்ட்ரியில கடந்த வாரம் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகளை தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.